வெல்கம் டு மிராக்கிள் மார்னிங். ஒவ்வொரு மார்னிங்கும் மிராக்கிளாக மாற்றலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாஸ்து பார்க்கணுமா? ஆமாங்க, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா எப்போ பார்க்கணும்? ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து பார்க்குறது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து தாராளமாக பாருங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் வீடையும் கட்டிக்கோங்க. ஆனால் ஒரு வீடை வந்து கட்டி முடிச்சிட்டிங்க, ஃபுல்லாக கட்டி முடித்து அதில் குடியேறி ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. ஆனால் வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. கடன் பிரச்சனை, வீட்டில் ப்ராப்ளமு, சண்டை, இந்த மாதிரி மேலே 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 ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னா அந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்றத முதல்ல பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வீடு ராசி இல்லை, வாஸ்து பிரகாரம் ஏதோ தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே போய் வாஸ்து பார்க்க போயிடுறோம். வாஸ்து பார்க்க போனவுடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? கிச்சன் இருக்கிற இடத்த அதை இடிச்சிட்டு பாத்ரூம் மாற்றுங்க, பாத்ரூம் இருக்கிற இடத்த இடித்து காலி பண்ணிவிட்டு ஹாலாக மாற்றுங்க, உங்கள் ரூம் இருக்கிற இடத்துல ஹாலை மாற்றுங்க அப்படின்னு ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்ற சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்கி லோன் போட்டு அந்த வீட்டை கட்டியிருப்பீங்க. அந்த வீட்டில் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் தாங்க முடியாமல் தான் எதை தின்னா பித்தம் தெரியும்னு தெரியாமல் வாஸ்துவை நோக்கி நீங்கள் ஓடிருப்பீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னொரு 10 லட்சம் 20 லட்சம் உங்களுக்கு சுமையை அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை தான் நிச்சயமாக சொல்லுவாங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் உடனே என்ன பண்ணணும்? இதை செய்யணுமா வேண்டாமான்ற குழப்பத்திலே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க. ஏன்னா உங்கள் கையில் காசு இல்லை, ஆல்ரெடி கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆகா, திருப்பி இவங்க எல்லாத்தையும் ஆல்டர் பண்ண சொல்கிறாங்களே, அது நம்ம பண்ணுறதுக்கு பணம் இல்லை, அதை பண்ணினா மட்டும்தான் நம்ம பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் அந்த பிரச்சனை ஏன் வருது, அதை எப்படி தீர்க்கணும், அது எதனால, இது வீட்டுனாலையா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரச்சனைகளை உருவாக்குறது வீடு இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம தான். என்ன பிரச்சனைகள் வருதுன்னா ஒரே சண்டையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சண்டைக்கு என்ன காரணம்? யாருக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருதா, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருதா, இல்லை பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் சண்டை வருதா? என்ன பார்த்தாலும் குழந்தைங்க அடம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்து டிப்ரெஷனாகவே டென்ஷனாகவே இருக்காங்களா? என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த வீட்டில்? இல்லை எந்நேரமும் கோபமாக இருக்கா, இல்லை எந்நேரமும் நமக்கு கடனை வந்து அடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சிந்தனைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா? எப்பொழுதும் கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனாகவே இருக்கா? அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு கடனை வாங்கி வீட்டை வந்து வாஸ்துபடி மாற்றி அமைச்சிட்டா நமக்கு கடன் தீர்ந்துருமா? கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். கடன் தீர்றதுக்கு என்ன வழினா, நம்ம மேலே என்ன அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வருமானம் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு, அந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆனால் நம்ம அதை யோசிக்காமல் கடனை தான் பெருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த பாதையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம போகிற பாதை கரெக்டாக? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ வீட்டில் உருவாகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து சொல்கிறேன். அதை எப்படி உங்களால் தீர்த்துட்டு நீங்கள் வெளியில் வர முடியும் அப்படின்றத பாருங்கள். வாஸ்து பிரச்சனைகள்லாம் இருக்குது, வாஸ்து நிபுணரை போய் பார்க்குறது, இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சிடலாம். நம்ம இந்த வீடியோவில் வாஸ்து பிரச்சனைகளை பற்றி பேச போகிறதில்ல. இப்போ வீட்டில் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தாலே டென்ஷன் ஆகுது, கோபமாக இருக்குது, எனக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலே டிப்ரெஷனாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு தூக்கம் மட்டும்தான் வருது, சாப்பிட்றேன் தூங்குறேன், எந்த வேலையும் ஒரு புத்துணர்வாக இருக்க முடியல, கடன் பிரச்சனையை நினச்சி எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம அதுலேருந்து எப்படி வெளில வர்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நம்மளோட வீடு தான் அப்படிங்கிறத உங்களோட மைண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இதே நீங்கள் இப்போ வாடகை வீடாக இருந்தால் நோ ப்ராப்ளம். இந்த வீடு சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு வீடு மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். கஷ்டப்பட்டு கடனை வாங்கி நீங்கள் சொந்த வீடு கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடை மாற்றி இடிச்சிட்டு கட்டணும் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் சொந்த வீடை விட்டுட்டு இன்னொரு வீடு வாடகைக்கு வீடு போகணும் அப்படின்னாலோ உங்களுக்கு பயங்கரமான டிப்ரெஷன் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைகளை ஏன் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பிரச்சனையை கொண்டு நம்ம வீட்டு மேலே திணிக்க பார்க்கணும். வீட்டுக்கும் பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணரணும். அதை உணர்ந்துட்டாலே போதும், அந்த பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் வெளிவரது ஈஸி. நீங்கள் வந்து வீடை வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மனப்பூஜை வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே மனப்பூஜை போடுறோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்ன பண்ணுறோம்? பூஜை பண்ணி தான் நம்ம வீடை ஃபுல்லாக கட்டி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா தோஷங்களும் நீங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? யாகம் வளர்த்து வீடு புதுமனை வீடாக நடத்திடுறோம். எல்லா தோஷங்களும் நீங்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? இப்போல்லாம் நம்ம வந்து டைல்ஸு, மார்பிள்ஸு இந்த மாதிரி போட்டுட்டதுனால இன்றைக்கி நம்ம மாப்பு போட்டுட்ருக்கோம் வீடை. ஆனால் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? நல்லா வீடை வந்து தண்ணி ஊற்றி கழுவி விடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் என்ன ஆகும்? நல்லா ஃப்ளோவாக நம்ம தண்ணி ஊற்றி வெளியில் தள்ளும் போது
நம்ம அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில் போயிடும். வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி எப்படி வருது அப்படின்னா கொஞ்சம் பாருங்க. நம்மளை சுற்றியும் பாசிட்டிவான பீப்புளும் இருப்பாங்க, நெகட்டிவான பீப்புளும் இருப்பாங்க. சில பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம விரும்பியும் அவங்க வருவாங்க, நம்ம விரும்பலைனாலும் அவங்க வருவாங்க. அவங்க வந்து நம்ம மேலே பொறாமையோடு இருப்பாங்க. அவங்க பேச்சிலேருந்தே அதை நம்ம உணர முடியும். அவங்க வந்து அவ்வளோ பொறாமை உணர்வோடு இங்கே உட்காந்து பேசிட்டு, அவங்க வாய் வந்து நம்ம மேலே பொறாமைப்படுறத பேசாது. ஆனால் அவங்க உள்ளுணர்வு நமக்கே தெரியும். இவங்க வந்து நம்ம பயங்கரமான பொறாமையாக இருக்காங்க நம்ம மேலே. ஏப்பா எப்படி நல்லா வீடு கட்டிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே பொறாமை இருக்கும். ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்காம உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போவாங்க. அப்போ அந்த அவங்களுடைய பொறாமை உணர்வு இருக்குல்ல, அது வந்து அவங்களோட மூச்சு காற்றுல வெளியேறி உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பொறாமையை மட்டும் சொல்லியிருக்கேன். மீதி எல்லாமே இப்போ கோபமாக இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தான். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நம்மளே கோவப்படுறோம். அந்த கோவப்பட்டு பயங்கரமாக திட்டுவோம் இல்லையா? யாரையாக இருந்தாலும், மாமியாராக இருந்தாலும், மருமகளாக இருந்தாலும், ஹஸ்பண்டாக இருந்தாலும், ஒய்ஃபாக இருந்தாலும், குழந்தைங்களா இருந்தாலும் கோவப்பட்டு திட்டுறோம் இல்லையா? அந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்கும்? நம்ம வாயிலேருந்து வெளில வந்துருச்சு. அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணும்? நம்ம எந்த இடத்துல நம்ம பேசுகிறோம், ரூம்லையா, ஹால்லையா, எந்த இடத்துலையோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணுறது? அதே மாதிரி சில பேர் வருவாங்க. எதுக்கு அவங்க வராங்கன்ற மாதிரி நமக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அழுக ஆரம்பிப்பாங்க. கஷ்டங்களை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. அழுகாமல் வந்துட்டாலே அவங்க அழுகாமல் போக மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம வேறு வழியே இல்லை. அவங்க அழுகை டக்குன்னு நிப்பாட்டுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் வீட்டில் அழாதீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்னமோ வராதிங்கன்னு சொல்ல முடியாது. வேறு வழி இல்லை, சகிச்சுக்கிட்டு நம்ம அதை கேட்டு தான் ஆகணும். சரி, ஓகே. அவங்களுடைய பாரங்கள், அவங்களுடைய கவலைகள் எல்லாம் இங்கே இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தானே. அப்போ அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். இது எல்லாமே எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். இது எல்லா எனர்ஜியும் நம்ம வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி அதை கிளென்ஸ் பண்ண முடியும்? ஏன்னா அந்த காலத்துலலாம் அதான் என்ன பண்ணாங்க, செவ்வாய் வெள்ளி வீடெல்லாம் நல்லா கழுவி விட்டு வீடை சுத்தம் பண்ணி நல்லா சூடம், சாம்பிராணி, தீப தூபம் போட்டு சாமி பாடல்களை ஒலிக்க வச்சு வீட்டில் அந்த ஒளி மூலயமாவும் நம்ம கிளென்ஸ் பண்ண முடியும். சூடம் காட்டுறது மூலயமா, தீப தூபம் காட்டுறது மூலயமா எல்லாத்தினாலையும் நம்மளால் வீடை வந்து க்ளீனாக நம்ம வந்து இன்றைக்கி வீடை பெருக்கி மாப்பு போட்டு க்ளீன் பண்ணுறது கண்ணுக்கு க்ளீனாக தெரிஞ்சால் அது க்ளீனிங்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை. நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வெளியில் அனுப்பணும். அதுக்கான க்ளீனிங் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம தீப தூபங்கள் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம வீடை கழுவி விட முடியாது, வேறு வழி இல்லை. அதனால் மாப்பு பண்ணிக்கிறோம். வாரத்துக்கு 2 முறையாவது மாப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்ம மாப்பு போட்டு துடைக்கும் போது லைசால் போட்டு துடைச்சிட்டிங்கன்னா ஓகே. ஆனால் துடைச்சி முடித்த பிறகு திருப்பி கல் உப்பு போட்டு வீடு ஃபுல்லாக இன்னொரு தடவை துடைச்சி விடுங்க. கல் உப்பு வந்து நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடியது. நம்ம மேலே இருக்கக்கூடிய திருஷ்டி, பொறாமை எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலேருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது கல் உப்பு இருக்குது. அந்த கல் உப்பையும் நீங்கள் போட்டு நல்லா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக துடைச்சி விட்ருங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வெள்ளை அடிப்பாங்க பொங்கலுக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம், வீடை பெயிண்ட் அடிச்சிடுறதுனால என்ன பண்ணுறோம், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பெயிண்ட் ரொம்ப மோசமாகி செவர்களெல்லாம் ரொம்ப அழுக்கானா மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பெயிண்ட் அடிக்கிறோம். அன்றைக்கெலாம் இயர்லி ஒன்ஸ் வந்து வெள்ளை அடிப்பாங்க. அதில் ஒரு ஆரோக்கியம் இருந்தது. ஏன்னா நம்ம நெகட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும், செவரில் இருக்கும், இந்த அறைக்குள்ளே இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வெள்ளை அடிச்சுக்கும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றிடுறோம். இப்போ நம்ம அது எது நம்ம இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு எது செட் ஆகுதோ அதையாவது நம்ம முடிஞ்சதாக பண்ணுவோம். வாரத்துக்கு 2 முறை வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தீப தூபம் காட்டி என்ன பண்ணுறோம், சாமி பாடல்களை ஒலிக்க வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா சாண்டிங் போட்டு விடுறீங்க. ஓம் சாண்டிங்கோ இல்லை ஓம் நம சிவாய, இல்லை நீங்கள் எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் உங்கள் ரிலீஜியனுக்கு என்ன சாண்டிங் இருக்கோ அந்த சாண்டிங்கை நல்லா ஒரு 1 ஹவருக்கு ஃபுல்லாக சாண்ட் பண்ண விட்டுருங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வெளியேறிடும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய தன்மை மட்டும் இருந்தால் பரவாயில்ல, வந்து போனவங்களோட தன்மை, எல்லாருடைய நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி வெளியேற்றிடணும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஒத்துப்பீங்க. பொறாமையோடு ஒருத்தவங்க வராங்கன்னா ஒத்துப்பீங்க, கோவத்தோடு ஒருத்தவங்க வராங்கன்னா ஒத்துப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்த யாருமே ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம ரொம்ப நெகட்டிவ்குள்ளே நம்ம வீடு வந்து ஒரு நெகட்டிவ் சூழலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவியில் குறைஞ்சபட்சம் வீட்டில் இருக்கிற லேடிஸ் வேலைக்கு போகிறவங்களும் வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்குறாங்க சீரியலு. வேலை பார்த்துக்கிட்டே, அதாவது நம்ம வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட டிவி ஓடிட்டு இருக்கும். அங்கே உட்காந்து பார்க்கலன்னா கூட டிவி ஓடிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சமைச்சிட்டு இருந்தாலும், கூட்டிகிட்டு இருந்தாலும், பாத்திரம் கழுவிட்டு இருந்தாலும், எந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாலும், யாராவது ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தால் கூட டிவி ஆனில் இருக்கும், டிவி ஓடிக்கிட்டே இருக்கும்.
அப்போ இன்னைக்கு டிவியில் என்ன மெயின் பாட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்களையும் வரக்கூடியது சீரியல் தான். அப்போ நீங்கள் எந்த சேனல் சீரியல் பார்த்தாலும் சரி, அதில் என்ன இருக்குது, மாமியாரை எப்படி கொலை பண்ணுறதுன்னு மருமகளும், மருமகளை எப்படி கொலை பண்ணுறதுன்னு மாமியாரும், கணவனை எப்படி துரத்துறதுன்னு மனைவியும், மனைவியை எப்படி ஏமாத்துறதுன்னு கணவனும், பயங்கரமான நெகட்டிவ் சூழலுக்குள்ளே தான் இன்னைக்கு சீரியல்கள் எல்லாமே இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. ஒரு ஒரு பாசமான ஒரு இதெல்லாம் போட்டாங்கன்னா ஒரு நாடகத்தில், என்ன இது சுத்த ட்ராமாத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே பார்க்குறது இல்லை. ஒரு வில்லத்தனமாக எப்போ பார்த்தாலும் யார் கூடிய கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு வில்லத்தனமாக இருக்கக்கூடிய சீரியல்களை தான் விரும்பி மக்கள் பார்க்குறாங்க. அதனால தான் அதே மாதிரி சீரியல்களை தான் அதிகமாக இயக்குறாங்க, அதிகமாக வெளியிடுறாங்க. அதைத்தான் நம்ம வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 10 சீரியலாச்சும் ஓடிட்டுருக்கோம். நம்ம பார்க்குறோமோ பார்க்கலையோ அந்த சீரியல் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். அப்போ அந்த சீரியலில் உள்ள உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம காதில் வாங்குறோம்ல. அப்போ அந்த அந்த உணர்வு வந்து வெளியில் வருது, அந்த உணர்வை நம்ம காதில் வாங்குறோம். அப்போ அந்த நெகட்டிவ் உணர்வுலாம் எங்கே இருக்கும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்கும், நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கும். ஏன்னா நம்ம சீரியல்கள் இருக்கிறது ஃபுல்லாக நெகட்டிவ் தான். நான் ஒரு சீரியல் கூட நான் பார்க்குறது இல்லை. ஆனால் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். நான் எப்போ ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் நானும் பார்த்தேன் சீரியல். ஆனால் ஒரு 4-5 வருஷமாகவே நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் டிவியே பார்க்குறதில்ல, சீரியல்கள் சுத்தமாக பார்க்குறதில்ல. அப்படியே நீங்கள் டிவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா காமெடி சேனல்கள் நிறைய இருக்குது. காமெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. காமெடி ப்ரோக்ராம் பாருங்கள், சிங்கிங் ப்ரோக்ராம், டான்ஸிங் ப்ரோக்ராம் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும்னா அதெல்லாம் தாராளமாக பாருங்கள், தவறு கிடையாது. ஆனால் சீரியலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நெகட்டிவிட்டி தான் இருக்குது. அந்த நெகட்டிவிட்டி வந்து என்ன ஆகும், நம்ம வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்ருப்போம், தீபதூபம் காமிச்சிருப்போம். அப்போ வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போக வேண்டிய நேரம் சீரியலும் ஓடிட்டுருக்கும். நம்ம சாமி கும்பிட்டு இருக்கும்போதே சீரியலும் ஓடிட்டுருக்கோம். அப்போ அந்த சீரியலில் ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை எப்படி கெடுக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க, ஒருத்தவங்க ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கும். அப்போ நம்ம என்ன தூப தீபம் போட்டாலும் என்ன ஆகாது, இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன ஆகாது, நம்ம வீட்டை விட்டு வெளில போகாது. நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நம்ம சீரியல் பார்க்குறத ஃபஸ்ட்டு குறைச்சிக்கோங்க. எடுத்தோன்னே நிறுத்த முடியாது. இதுவும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆன மாதிரி தான், ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவங்க மாதிரி தான் சீரியல் பார்க்குறவங்க. இன்றைக்கி லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸுமே சீரியலுக்கு அடிக்ட் ஆகி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்தோடனே ஃபுல்லாக கட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சி சுத்தமாக சீரியல் பார்க்குறத நிறுத்துங்க. அந்த டைமையும் நீங்கள் உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி அந்த நேரத்தை பயனுள்ளதாக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் முன்னேறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த வாய்ப்பை தேடி நீங்கள் அதுக்குள்ளே போகிறதுக்கு தடையாக இருக்கிறதும் இன்றைக்கி நம்மளுடைய டிவி சீரியல்ஸு. இன்னொன்று மொபைலும் தான். மொபைலில் சீரியல் பார்க்குறது. நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வந்துட்டா கூட அந்த சீரியல் முடிஞ்சிருக்கும். ஆகா இன்றைக்கி நம்ம அதை பார்க்கலேன்னு சொல்லிட்டு மொபைலில் போய் சீரியல் பார்க்குறது. அப்புறம் மொபைலில் வந்து எல்லாமே, அதாவது கொலை நடந்தது இதெல்லாம் போய் அதுக்குள்ளே பார்க்குறது. நீங்களே பாருங்கள், நம்ம தொடர்ந்து எதை சர்ச் பண்ணுறோமோ, ஒரு வீடியோ சர்ச் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அது சம்மந்தமான 100 வீடியோ அதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று லைக் பண்ணி பார்த்துட்டோம்னா அடுத்தது வருதா, அதில் இன்வால்வ் ஆகி பார்த்துருவோம். அப்போ இன்னும் என்ன ஆகும், ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். நீங்கள் எதுக்குள்ளேயுமே ரொம்ப மூழ்கி போய் நெகட்டிவான விஷயங்களை எதையுமே பார்க்காதீங்க. அதை தெரிஞ்சுக்கவே வேண்டாம். நம்ம நியூஸ் கூட நம்ம பார்க்கணுன்னா இன்றைக்கி வெறும் கொள்ளை இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸை தான் நம்ம ஏற்படுத்துது. நம்ம வீட்டுக்குள்ளே அந்த நெகட்டிவ் எண்ணங்களை பிரதிபலிக்க செய்யுது. அப்போது இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க, எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணுங்க. டிவியை ஆஃப் பண்ணிடுங்க. மொபைல் பாருங்கள், மொபைலில் நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்கள். காமெடி சேனல் காமெடி பாருங்கள். இல்லை எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் பாருங்கள். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயங்களை தேடி தேடி போய் பாருங்கள். கெட்ட விஷயங்களை தானாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா கூட தள்ளி விட்டுருங்க. பார்க்காம அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க. நம்ம வீட்டை வந்து நல்ல ஒரு கோயில் மாதிரி எப்பொழுதுமே ஒரு நறுமணத்தோட எப்பொழுதுமே தினமும் சாம்பிராணி போடலாம், தப்பு இல்லை. தினமும் சாமி கும்பிடலாம், தப்பு இல்லை. தினமும் நம்ம நெத்தியில் விபூதி வச்சுக்கலாம், குங்குமம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக தன்மை கொண்டு வரக்கூடியது. தீபதூபம் ஏற்றும் போது நல்லா அந்த நறுமணம் வந்து வீடு ஃபுல்லாக நம்ம நறுமணமாக, நம்ம ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறது வந்து நறுமணம் கிடையாது. என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு சாம்பிராணி ஊதுபத்தி, நல்ல காஸ்ட்லியான சாம்பிராணி ஊதுபத்தி, நல்ல நறுமணம் தரக்கூடியதை வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் காலையிலையும் சாயந்தரமும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், காலையிலையும் சாம்பிராணி,
ஊதுபத்தி போடுங்க. ஈவினிங்கும் சாம்பிராணி ஊதுபத்தி போடுங்க. சாமிக்கு மட்டும் சாம்பிராணி காட்டாதீங்க. வீடு ஃபுல்லாக ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் மணி அடிச்சுக்கிட்டே போய் நீங்கள் சாம்பிராணியை காட்டுங்க. வெளியில் வாசல் வரைக்கும் போய் காட்டுங்க. மணி அடிக்கும் போது அதுவும் ஒரு கிளென்சிங் டெக்னிக் தான். நம்ம அந்த பெல் சவுண்டு கோயிலில் கூட இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணி ஒலிக்கும் போது அந்த ஒலி ஓசையும் என்ன பண்ணும், நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றும். அந்த நறுமணம் இருக்கு இல்லையா, தீப தூபம், நல்ல நறுமணம் வந்துட்டாலே என்ன ஆகிடும், அந்த கெட்ட உணர்வுகளும் கெட்ட எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் என்ன செய்யும், வெளியேறிடும். அப்போ நம்ம வீட்டில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் பாத்ரூமுக்கு கூட நீங்கள் பாத்ரூம் கதவை திறந்துட்டு சாம்பிராணி காமிச்சிக்கலாம். நான் என்னுடைய வீட்டில் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். சாமிக்கெலாம் காமிச்சிட்டு வீட்டில் ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு வெளியில் கொண்டு போய் காமிச்சிட்டு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றிடுறோம். திருப்பி கொண்டு வந்து நடு ஹால்லையோ இல்லை சாமிக்கிட்டேயோ சாம்பிராணியை வச்சிடலாம். அப்போ நெகட்டிவ் எனர்ஜி எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் ஒன்று தட்டி வெளியேற்றிட்டோம், கிளென்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன வழியோ, இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இப்போ யோசிங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ யோசிங்க. வீட்டில் சண்டை நடக்குதுன்னா ஏன் சண்டை நடக்குது? இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் என்ன பண்ணும், நம்ம மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸை தான் கொண்டு வரும். நெகட்டிவான எண்ணங்கள் உருவாக்குனா என்ன ஆகும், அப்போ நம்ம ஹஸ்பண்டை பற்றி ஒய்ஃபை பற்றி ஹஸ்பண்டும் என்ன நினைப்போம், நெகட்டிவாக தான் நம்மளால் திங்க் பண்ண முடியும். அப்போ நெகட்டிவான திங்கிங் வந்தாலும் என்ன வரும், அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சண்டை வந்துடும். அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை மாதிரி வீட்டெல்லாம் நல்ல நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியேற்றிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காரும் போது அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழி என்னன்னு நீங்கள் தேடும்போது கண்டிப்பாக அதுக்கான வழி கிடைக்கும். உங்கள் வருமானத்துக்கு மீறி செலவாகுது, அந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு நீங்கள் இந்த கிளென்சிங் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யோசிக்கும் போது உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடனே நீங்கள் அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வெளிவந்துடலாம். சின்ன பிரச்சனைகளை அப்படியே அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி வைக்காமல், பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும் போதே அதை சரி பண்ணிடணும். ஆனால் நம்ம சரி பண்ணுறோங்கிற பேரில் சின்னதாக இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணிகிட்டே போகிறோம். அதை பெருசாக்காமல் அந்த பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை சரி பண்ணிவிட்டு உடனடியாக அதுலேருந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து முழுசாக நம்ம நிவாரணமாகி எப்படி வெளிவருது அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. காலையில் உங்களால் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிக்க முடிஞ்சால் குளிங்க. அப்படி இல்லைன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு, நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ கும்பிடலையோ, இல்லை உங்களுக்கு விளக்கேற்ற இஷ்டம் இல்லைன்னா கூட ஒரு கேண்டில் கூட ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு நல்லா அமைதியாக மெடிடேஷன்லாம் நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா அமைதியாக நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ணை மூடி நீங்கள் உட்காந்திங்கன்னா போதும். உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் உடனடியாக நாளைக்கே செயல்படுத்தலாம். இது செய்ய முடியாத விஷயங்கள் எதையுமே நான் சொல்லலை. உடனே இந்த வீடியோ பார்த்த உடனே செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் உடனே இன்றைக்கே கூட செயல்படுத்தலாம், இல்லை நாளையிலேருந்து செயல்படுத்த ஆரம்பிங்க. உடனே இந்த வீடியோ பார்த்த செகண்ட்லேருந்து செயல்படுத்த ஆரம்பிங்க. நல்ல விஷயங்களை பற்றியே நினைப்போம், நல்ல விஷயங்களை பற்றியே பேசுவோம், நல்லதை மட்டுமே கேட்போம். நெகட்டிவ் எண்ணங்களை நகர்த்தி வச்சுடுவோம், நெகட்டிவ் எண்ணங்களை வெளியேற்றிடுவோம். ஃபுல் பாசிட்டிவிட்டியோட நம்மளால் வாழ முடியும். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பர்ஃபெக்டாக ஃபாஸ்ட்டாக நம்மளால் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.